ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கத்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஏற்கனவே தொடர்ந்து காணொளிகளாக கொடுத்து வந்த தொடர் பதிவில் அடுத்து மற்றும் ஒரு காணொளி, அது நட்சத்திரம் சார்ந்த நோய்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடலில் உள்ள எந்த உறுப்புகள் அந்த நட்சத்திரத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது, அந்த நட்சத்திரத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய தன்மையுள்ள உறுப்புகள் எந்த விதத்தில் பாதிக்கிறது என்பது சார்ந்த தகவலை அடுத்து வரக்கூடிய பதிவு தருகிறது. இதுவரை 12 ராசிகளுக்கு உட்பட்ட கிரகங்களுடைய தன்மையுள்ள நோய்கள் சார்ந்த தகவலை தந்தோம். அடுத்து இன்று இந்த பதிவில் அசுபதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும் கேதுவனுடைய ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம், செவ்வாயும் கேதுவும் சார்ந்த நோய்கள் இவர்களுக்கு உருவாகும். சுட்டும் உறுப்புகள் அல்லது சுட்டிக்காட்டும் உறுப்புகள் என்பது தலை, மூளை, கபாலம், சிறுகுடல், எலும்பை காட்டும் நரம்புகள், நோய்கள், தலைக்காயம், தலையில் ஏற்படக்கூடிய நரம்பில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மூளையில் உள்ள இரத்த குழாய் உறைதல், மூளைக்காய்ச்சல், மயக்கம் வருதல், வலிப்பு, தசை இறுக்கம், தசை முறுக்கு வலி, இயற்கைக்கு மாறான உறக்கம், ஹோமா, முடக்குவாதம், பெரியம்மை, மனவலி, முகம் கோணுதல், முகவாதம் போன்றவை இந்த கேதுவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய தாக்கம் கொண்ட நோய்கள் இவைகளிலிருந்து அடையாளம் காட்டப்படுகிறது. அடுத்து பரணி நட்சத்திரம், இது சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற 1, 2, 3, 4 ஆகிய 4 பாதங்களும் மேசவீட்டில் இடம்பெறுகிறது. இது சுட்டிக்காட்டும் உறுப்புகளின் போது தலை, மூளை, கண், கபாலம், வெளிமூக்கு, நாக்கு, கண்கள் நோய்கள் என்று பார்க்கும் பொழுது முன்னெட்டியில் ஏற்படும் காயம், கண்ணில் காயம், சளி, மேகப்படை, முகம், பார்வை பாதிப்பு, தவறான உடல் உறவினால் ஏற்படக்கூடிய நோய்கள் மற்றும் உடல் உறவிற்கு பயன்படுத்தப்படும் மருந்துகளால் ஏற்படும் நோய்கள், வித்தியாசமான உடல் உறவினால் ஏற்படக்கூடிய நோய்கள், நுரையீரல் நீர்க்கோர்ப்பு, மாதவிலக்கு சார்ந்த பிரச்சனைகள், தலைமுடி, கல்லீரல் நோய், போதையினால் ஏற்படும் பக்க விளைவுகள் போன்றவை இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அல்லது இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த பரணி நட்சத்திரம் விருச்சிகத்திற்கு 6ஆம் இடமான மேசத்தில் வரக்கூடிய 2வது நட்சத்திரமான பரணிக்கு சம்பந்தப்பட்ட உள்ளுறுப்புகள் என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்து கார்த்திகை 1ஆம் பாதம் சூரியனுடைய ஆதிக்கம் கொண்டது. இது மேசம், சூரியன் செவ்வாய் சார்ந்த பாதிப்புகள் இவர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சுட்டிக்காட்டும் உறுப்புகள் என்பது தலை, கண், மூளை, முகம், குரல் வளை, கழுத்து, கீழ்த்தாடை, சிறுமூளை, முகுளம் போன்றவைகள். உயிர் முடிச்சு நோய்கள் என்று பார்க்கும்போது குளிர் காய்ச்சல், யானைக்கால் நோய், கொள்ளை நோய், பெரியம்மை, காயம், தழும்பு, பற்கள், திடீர் வெடிப்பு, கண் கட்டி வலி, முகத்தில் பரு போன்றவைகள் ஏற்படுகிறது. அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் அடங்கியது. இது சுக்கிரனும் சூரியனும் சார்ந்த தகவல்களை அடையாளம் காட்டுகிறது. சுட்டிக்காட்டும் உறுப்புகள் என்று பார்க்கும் பொழுது முகம், கழுத்து, பற்கள், குரல் வளை, மேல் பகுதி, தலையின் பின்புறம், தொண்டையில் ஏற்படும் சத்தம் ஏற்படுத்தும் பகுதி, அடிநாக்கு, கழலைகள் அதாவது கழுத்து கழலைகள், முகப்பரு, வெட்டுக்காயம், சிவந்த கண், தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு, அஜீரணம், மலேரியா, வாயு, முழங்கால் கட்டிகள், மருந்தால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் மற்றும் உலர்ந்த தோல் நோய்கள் ஆகியவை இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய 2, 3, 4 பாதங்கள் அடையாளம் காட்டுகிறது. அடுத்து ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும் சந்திரனுக்கு
சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றது. அப்படி இருந்தாலுமே கூட சுக்கிரனுடைய வீட்டில் சந்திரன் என்று பார்க்கும் பொழுது சுக்கிரனும் சந்திரனும் சார்ந்த நோய்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அல்லது இந்த நட்சத்திரம் 6ஆம் இடத்து வீடாக வரும் பட்சத்தில் இது நோயாக வெளிப்படுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சுட்டிக்காட்டும் உறுப்புகள் என்று பார்க்கும் பொழுது முகம், வாய், நாக்கு செயல்பாடு வறண்டு போதல், மூளை முதல் முதுகெலும்பின் ஆரம்ப பகுதி வரை மண்டை, குருத்தெலும்பு போன்றவை இது ரோகிணியினுடைய ஆதிக்கம் பெற்றது. நோய் என்று பார்க்கும் பொழுது சளி, இருமல், தொண்டை வலி, நெஞ்சு வலி, வலிப்பு, மூளை சம்பந்தம் இல்லாமல் வியர்த்தல், ஒழுங்கற்ற மாதவிடாய் போன்ற நோய்கள் இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கோ அல்லது ரோகிணி நட்சத்திரம் 6ஆம் இடத்தில் வரக்கூடிய நட்சத்திரத்தில் அமையும் பொழுது இந்த விதமான நோய்கள் உருவாகிறது. மிருகசீரிஷம் 1-2 பாதங்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்டது ரிஷபராசியில் உள்ளது. அதே சமயத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் சார்ந்த நோய்கள் அல்லது சுக்கிரனும் செவ்வாயும் சார்ந்த உறுப்புகள் சார்ந்த தகவல்களை அடையாளம் காட்டக்கூடிய நோய்கள் வருகிறது. சுட்டிக்காட்டும் உறுப்புகள் என்று பார்க்கும் பொழுது முகம், தாடை, கன்னம், குரல் வளையின் மேற்பகுதி, உள்வாயின் மேற்புறம், தொண்டையிலிருந்து இருதயம் வரை செல்லும் இரத்த குழாய், அடிநாக்கு, முன் கழுத்து கலலை, அதாவது முன்கழுத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கட்டிகள். நோய்கள் என்று பார்க்கும் பொழுது முகத்தில் ஏற்படக்கூடிய முகப்பருக்கள், முகத்தில் காயம், வெட்டுக்காயம், தொண்டை அலர்ஜி, மூக்கில் இரத்தம் வடிதல், சில் மூக்கு உடைதல், கெட்ட இரத்தம், மலச்சிக்கல், பாதுகாப்பற்ற உடல் உறவினால் ஏற்படக்கூடிய நோய்கள், பல் பலவீனமான இடுப்பு, தோள்பட்டை, கழுத்துப்பட்டை, எலும்பு முறிவு, சயாட்டிகா நரம்பு, குடிபோதையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, பெரிகார்டியம் வீக்கம், அரிப்பு, புண் சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த நட்சத்திரத்தை சம்பந்தப்பட்டவர்களுக்கு உருவாகிறது. அடுத்து மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதம் கொண்டது. இது செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றது. புதனுடைய தாக்கத்தோடு கூடிய செவ்வாயினுடைய ஆதிக்கம் என்று பார்க்கும் பொழுது சுட்டிக்காட்டும் உறுப்புகள் தொண்டை, குரல் வளை, புஜங்கள், தோள்பட்டை, காதுகள், மேல் விலா எலும்பு, கழுத்து சுரப்பிகள் போன்றவை இந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்துக்குட்பட்டது, அதாவது நட்சத்திரத்தின் ஆதிக்கத்துக்குட்பட்டது. நோய்கள் என்று பார்க்கும் பொழுது கெட்ட இரத்தம் சார்ந்த நோய்கள், புண், அரிப்பு, கழுத்து, தோள்பட்டை எலும்பு, எலும்பு முறிவு வகைகள், சயாட்டிகா நரம்பு நோய், மறைமுக உறுப்புகள் கோளாறு, தொடை எலும்பு முறிவு, குடிபோதை சம்பந்தப்பட்ட நோய்கள், ஜவ்வு வீக்கம் போன்றவை இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உருவாகிறது. அல்லது மிருகசீரிஷ நட்சத்திரம் 6ஆம் பாவமாக அமையும் பட்சத்தில் இந்த விதமான நோய்கள் வருகிறது. அடுத்து திருவாதிரை என்று பார்க்கும் பொழுது 1, 2, 3, 4 பாதங்களும் மிதுன ராசியில் அடங்குகிறது. ராகுவனுடைய நட்சத்திரம். ஆக ராகுவும் புதனும் சேர்ந்து ஆதிக்கம் செய்யக்கூடிய சுட்டிக்காட்டும் உறுப்புகள் என்று பார்க்கும் பொழுது தொடை, புஜங்கள், தோள்பட்டை, தொண்டையில் ஏற்படும் நச்சு பொருட்களால் பாதிப்பு, பொண்ணுக்கு வீங்கி, காச நோய், வறட்டு இருமல், காது பிரச்சனை, காதில் சீழ்வடிதல், முடக்குவாதம், நுரையீரல் பிரச்சனை போன்றவை திருவாதிரை சம்பந்தப்பட்ட நட்சத்திரமோ அல்லது திருவாதிரை நட்சத்திரம் 6ஆம் இடத்துக்குரியவனுடைய சம்பந்தம் ஏற்படும் பொழுது இந்த நோய்கள் வருகிறது. அடுத்து புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் குருவனுடைய ஆதிக்கம் பெற்றது. அதே சமயத்தில் இது புதனுடைய வீட்டில் இருக்கிறது. ஆக குருவும் புதனும் சம்பந்தப்பட்ட ஆதிக்கம் கொண்ட உள் உறுப்புகள் மற்றும் அது சார்ந்த நோய்கள் வருவது என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. சுட்டிக்காட்டு உறுப்புகள் தொண்டை, காது, தோள்பட்டை, நுரையீரல், சுவாச மண்டலம். நோய்கள் என்று பார்க்கும் பொழுது நுரையீரல் சார்ந்த நோய்கள், நுரையீரலில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்கம், காது பிரச்சனை, தொண்டை வலி, வீக்கம், கோமா, நெஞ்சு வலி, வயிற்று வலி, கல்லீரல், குடல்களை இணைக்கும் ஜவ்வு, அதாவது உதரவிதானம் போன்ற பகுதியில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், தொப்பை சார்ந்த பிரச்சனைகள், விழா எலும்பில் இருக்கக்கூடிய மேல் நெஞ்சுக்கூடு, கணையம் சார்ந்த நோய்கள் உருவாகிறது. அடுத்து புனர்பூசம் 4ஆம் பாதம் குருவனுடைய நட்சத்திரமும் சந்திரனுடைய வீட்டில் அமர்வதால் இது சந்திரனும் குருவும் சேர்ந்த ஆதிக்கம் கொண்ட உறுப்புகள் மற்றும் அதை சார்ந்த நோய்கள் உருவாகிறது. சுட்டிக்காட்டும் உறுப்புகள் என்று பார்க்கும்போது சுவாச மண்டலம், நுரையீரல், வயிறு, நெஞ்சுக்கூடு, கணையம், தாய்ப்பால் சுரப்பிகள் ஆகியவை இந்த ஆதிக்கம் கொண்டது, நட்சத்திரத்தின் ஆதிக்கம் கொண்டது. நுரையீரலால் ஏற்படும் காய்ச்சல்கள், சிறுநீரக பிரச்சனைகள், அயோடின் சார்ந்த தைராய்டு பிரச்சனை, வலிப்பு, மூளை வலி, உணர்வு தெரியாமல் போவது, கணையம் சார்ந்த நோய்கள் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் கடகராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை சார்ந்த நோய்களை அடையாளம் காட்டுகிறது. இது சார்ந்த நோய்கள் மட்டுமே வரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இது சார்ந்த பக்க விளைவுகள் சார்ந்த நோய்கள் வேண்டுமானால் இதில் சொல்லப்படாத நோய்களாக வரலாமே ஒழிய
நேரடியாக மற்ற ஒரு உறுப்புகளை தொடுவதற்கோ அல்லது பாதிப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பில்லை என்பதை நடைமுறை அனுபவத்தில் நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கிறோம், நிறைய நூல்களிலும் பார்த்துருக்கிறோம். ஸோ இதுவரையில் கிரகம் சார்ந்த நோய்கள் மற்றும் ராசி சார்ந்த நோய்கள், அடுத்து நட்சத்திரம் சார்ந்த நோய்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை காணொலியாக கொடுத்து வந்தோம். அடுத்து பூச நட்சத்திரத்திலிருந்து அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். இந்த பதிவுகள் அனைத்தும் எளிதில் மற்றவர்களிடமிருந்து கிடைக்காத ஒரு பதிவு என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஆகையால் இந்த பதிவுகளை கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ பகிருங்கள். இதில் மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு இது ஆகச் சிறந்த உதவியை செய்யும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே சமயத்தில் மருத்துவ சார்ந்த ஜோதிடம் படிப்பவர்களுக்கு இது மிக மிக உகந்த ஒரு காணொலியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தொலைவில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.